இந்த கதையை வந்து கமல் தான் ஒரு 10 வரியில சொல்லி இதை நீங்க டெவலப் பண்ணி கொண்டு வாங்கன்னு சுந்தர் சி கிட்ட சொல்லியிருக்காரு. இது வந்து சுந்தர் சி உடைய கதை தானா. கமல் கிட்ட வந்து இந்த கதையை சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு பேய் படம், ஜாலியான பேய் படம். ரஜினி சார் ஆசைப்பட்டது வந்து ஒரு நடுவில் நிறைய சீரியஸான படமா நிறைய பண்ணிட்டார். ரஜினி சார் வந்து நல்ல ஒரு ஃபேமிலி ஓரியன்டா, நம்ம எல்லாம் வந்து வளர்ந்த காலத்துல ரஜினி சார் கமல் சார் படம் பார்த்து வளர்ந்துருப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு படமா பண்ணணும் ரஜினி சார் ஆசைப்பட்டார். அந்த மாதிரி படமா தான் நாங்க பண்ணியிருந்தோம் அந்த கதை. அவர் உட்கார்ந்து அந்த கதையெல்லாம் பண்ணி எடுத்துப்போ ஒவ்வொரு முறையும் கமல்கிட்ட சொல்லும் பொழுது கமல் சில திருத்தங்களை சொல்லிட்டே இருந்திருக்காரு. ஒவ்வொரு முறையும் ரஜினி கிட்ட போய் அந்த டெவலப்மெண்ட் எல்லாம் இவர் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஒவ்வொரு முறையுமே ரஜினி வந்து ஒரு கரெக்ஷன் சொல்லுவாரு, அதை அவர் கேரி அவுட் பண்ணிருக்காரு. நேத்து என்னன்னா கிட்டத்தட்ட ஃபுல் வெர்ஷனை வந்து அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு. மொத்தத்தையும் கேட்டுட்டு ரஜினி வந்து பிடிக்கலன்ட்டாரு. அது வந்து இவர் பயங்கர அப்செட் ஆயிடுச்சு. கமல் சார் வந்து இந்த படத்தோட கிரியேட்டிவ் இதுல எங்கேயுமே வரல. பிரச்சனைக்கான ரஜினி சார் தான். ஐயோ பிரச்சனை இல்ல, உண்மையா சொல்றேன். அவர் இப்போ வந்து அடுத்த இதுக்கு ரெடி அவரே சொல்லியிருக்காரு. நீங்க எப்பனாலும் சொல்லுங்க, நான் பண்ணலான்னு தான் சொல்லியிருக்காரு. சத்தியமா வந்து ரஜினி சாருக்கும் இதுக்கும் எந்த கமல் சார் சுந்தர் சி வந்து அப்படி ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. ராஜ்கமலுக்கே அப்படி ஒரு அறிக்கை வந்தது தெரியாது. ரஜினியும் பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டாரு. அப்ப இவங்க ரெண்டு பேருடைய நாலேஜ் இல்லாமலே இவர் தன்னிச்சையா தான் அந்த அறிக்கையை விட்டுருக்காரு. ரஜினி சார்ட்ட நான் சொல்லிட்டு தான் அனௌன்ஸ் பண்ணேன். ரஜினி சார்ட்ட வந்து நான் முதல்ல சொல்லிட்டு எங்களுக்கு ரெண்டு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ரெண்டுமே மியூச்சுவலா பேசிக்கிட்டு சார் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன், அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் அனௌன்ஸ் பண்ணேன்.